அனைவருக்கும் வணக்கம். நான் கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தின் தலைவர் AR பஷீர் அகமது பேசுகிறேன். வரவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் எல்லா இந்தியர்களும் ஓட்டு போடக்கூடிய ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இல்லை, அனைத்து இந்தியர்களும் ஓட்டு போட வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த கோரிக்கையா இன்றைக்கு வச்சிருக்கோம். அதுல முக்கியமா இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு வந்து 100% போடணும். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து அப்படி அந்த அளவுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிறது வருத்தம் அளிக்குது. அதனால வந்து இது ஒரு விழிப்புணர்வு பிரஸ் மீட்டாக வச்சு அவங்கள வந்து 100% ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஜனநாயக கடமையாக்கணும். நேற்று நான் ஒரு தொழுகை பிரேயர் ஜமா பார்க்க பிரேயர் முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு சுவையான ஒரு இது பார்த்தேன். எப்படின்னா, ஒரு சைடு வந்து போற தலைவர்கள்லாம் நின்று ஓட்டு கேட்கறாங்க, இன்னொரு சைடு வந்து பிச்சை கேட்டுட்டு போற வந்து இது பண்றாங்க. பார்க்கும்போது என்னன்னா, அவ்வளவு வலிமையான வந்து அந்த ஓட்டுங்கிறது அவ்வளவு வலிமையானதுங்கிறது அப்பதான் புரியுது. அவ்வளவு பெரிய ஆளுங்க, பெரிய கோடீஸ்வரர்லாம் நின்றுட்டு வந்து அந்த ஒரு ஓட்டுக்காக வந்து அவங்க கேட்கும்போது அவ்வளவு சிக்னிபிகன்ஸ் அதுல இருக்குது அப்படிங்கிறதுதான் அதுல அது வலியுறுத்தி அந்த வந்து நம்ம வந்து ஓட்டு வந்து நிச்சயமாக வந்து எல்லா இந்தியர்களும், குறிப்பா வந்து எல்லா முஸ்லீம்கள் இந்த 100% ஓட்டு வந்து போட்டு நல்ல ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து குறிப்பாக. இது இன்னொரு விஷயம் அப்படி எப்படின்னு பார்க்கும்போது எப்படின்னா, 1980ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டெல்லி ஷா இமாம் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு பத்வா மாதிரி கொடுப்பாரு. நான் வந்து இன்னாருக்கு ஓட்டு போடுறேன், இன்னாருக்கு இது பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அவருக்கும் வந்து அந்த மக்களுக்கு சம்பந்தம் இருக்காரு. ஆனா அவர் வந்து சும்மா அவர் பாட்டுல ஒரு இதை சொல்லுவாரு, அவரோட கருத்தை சொல்லுவாரு. அது சில சமயத்துல மக்களோட ஒத்து கூட இருக்கலாம். ஆனா அவருடைய சொந்த கருத்து அவர் யாருக்கையும் வந்து அந்த மக்களிடம் வந்து கேட்டு தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய வந்து அந்த செய்தியா இருக்காது. அது போன்று வந்து இப்ப வந்து துரதிருஷ்டவசமாக வந்து இப்ப வந்து உலமாக்கள் வந்து இன்னாருக்கு இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும், இன்னும் இது ஓட்டு போடணும். மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா, நல்ல வந்து இது பண்ணி அவங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சு ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு வந்து எப்படி எப்படி எல்லாம் வந்து அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ அதை இது பண்ணி அவங்க ரொம்ப தெளிவாகவும் வந்து இதாகவும் வந்து அவங்க ஓட்டு போடுவாங்க. நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்னாருக்கு தான் போடணும், இன்னாருக்கு தான் இது பண்ணணும் அப்படிங்கிற தேவை வந்து இல்லை. அதுவும் பொதுவா வந்து உலமாக்கள்ல பொறுத்தவரையில என்ன பண்ணிருந்ததுன்னா வந்து சாதுக்கள், உலமாக்கள், பிரீஸ்ட், அப்புறம் 2வது வந்து சாமியார்கள்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து இளமறைவு காலமறைவா இருக்கிறதா நல்லது. அதான் வந்து ஒரு செக்யூலர் வந்து வந்து ஃபேப்ரிக் வந்து மாறாம இருக்கு. அது அதையெல்லாம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து போலரைசேஷன் ஜாஸ்தி ஆயிடும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இதா இருக்கு. அதனால அப்புறம் இன்னொரு இது என்னன்னா, அவங்க வந்து ஒரு இங்க முஸ்லீம் இதுல சொல்றது மஷூரான்னு சொல்லுவோம். அதாவது வந்து கலந்து ஆய்வு செய்து, அந்த கலந்து ஆய்வு செய்ததன் முடிவு வந்து அவங்க வந்து அத வந்து அவங்க தெரிவிச்சிருந்தா பரவாயில்ல. அப்படியெல்லாம் எந்த விதமான கன்சல்டேஷனோ இதுவும் அவங்க செய்யாம, தன்னிச்சையாக வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து வந்து அறிவிக்கிறது வந்து ஒரு வந்து நல்ல ஒரு ஜனநாயகத்துக்கும் செக்யூலர் ஃபேப்ரிக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் இல்லைங்கிறத இந்த நேரத்துல தெரியும். உங்களுக்கு சார்பா ஏதாவது பார்ட்டிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா அல்லது மக்களுக்கு வந்து ரெஃபர் பண்றீங்களா? நிச்சயமா இல்லை. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இங்க எங்களை வந்து கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தை சார்ந்தவங்க வந்து ஒவ்வொரு கட்சியில் இருக்கலாம். கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தை பொறுத்தவரை எந்த நேரத்திலையும் வந்து கட்சி சார்பற்றதா தான் இருக்கு. அது வந்து இப்ப தமிழ்நாடு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதிமுக, திமுக தான் வந்து மாறி மாறி வந்திருக்குது. ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து என்னன்னா இஸ்லாமியர்களும் அல்லது சிறுபான்மை மக்கள் வந்து ஒரு சாராரை வந்து வந்து அவங்க போயிருக்காங்க, இன்னைக்கு இருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அது வந்து பொலிட்டிக்கலி வந்து அவங்களுக்கு என்ன சாதகம் நினைச்சாங்களோ அதை வந்து அனுசரிச்சு அவங்க செஞ்சிருக்காங்க. அது வந்து கட்சி சார்பாக வந்து கண்டிப்பா இல்லை. பலதரப்பட்ட கட்சிகள் வந்து வந்து நிச்சயமா வரும். இப்ப ஜமாத் வந்து இதுல வந்து எந்த நிலைப்பாடு? ஜமாத் வந்து என்னன்னா சிந்திச்சு நீங்க வந்து நீங்க வந்து வந்து உங்களுக்கு ஒரு இன்புட்ஸ் இருக்கு. மக்களுக்கு வந்து நீங்க வந்து என்னன்னா இப்ப முந்தி மாதிரி இல்ல. சோசியல் மீடியா இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. அப்புறம் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு இதுலயும் வந்து என்னன்னா ஒவ்வொரு இது நெஞ்சில வலி இருக்கு. அந்த வலியின் காரணமா தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த முடிவு எடுப்பாங்க இல்லையே. ஒரு இன்னார் சொல்லித்தான் அவங்க முடிவு எடுக்கணுங்கிற அவசியம் வந்து மக்களுக்கு கிடையவே கிடையாது. சும்மா அது வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலா வந்து நம்ம நினைச்சுக்கிறோம்.
எல்லாமே வந்து பாரு அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்காதுங்கிறதா அவங்களுக்கு ஒரு உங்களுடைய கருத்தா உங்களுடைய கருத்தாக நீங்க யாருக்கு ரெஃபர் பண்ண வேண்டாம். உங்களுடைய கருத்தாக இன்னைக்கு கோவையின் வளர்ச்சி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோவையின் வளர்ச்சி மூல காரணமாக எந்த ஆட்சி இருந்தது நீங்க ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து பாரு இது இப்ப நம்ம சொல்லலாம். அதிகபட்சமா வந்து நம்ம கோவைன்னு சொல்லி போட்டு நீங்க ரொம்ப பர்டிகுலரா வேணும்னே கேட்கறீங்கிறது ஒத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல. அது எனக்கு வந்து ஏற்புடையதுதான். இப்போ வந்து இப்ப அப்படி பார்க்கும்போது வந்து சென்ற அதிமுக ஆட்சியில வந்து கோவையின் வளர்ச்சி அதிகபட்சமா இருந்திருக்குங்கிறது மறுக்கவே முடியாது. யாருமே மறுக்க முடியாது. நான் அல்ல, கோவை மக்கள் அனைவரும் மறுக்க முடியாது.